ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். எல்லாரும் வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு ரெடி ஆயிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 நாள்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சார்ட்டா வந்து கொடுத்துடுங்க முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோச் கிடையாது. என்னோட எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதை வந்து ஐடியாஸாக தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால நான் வந்து ப்ராப்பர் சார்ட்லாம் வந்து கொடுக்க முடியாது. ஸோ நான் ஃபுட்லேயே நிறைய ஐடியாஸ் வந்து கொடுப்பேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்லா வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் வந்து வந்து நிறைய சேலஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். நீங்க போய் பாருங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹெல்தியான வேலை. சரிங்களா? இந்த ஒரு அதிகபட்ச செலவுகள் வந்து இல்லாம சூப்பரா வீட்டுல இருந்தே நம்ம வந்து பண்ணலாம். அதனாலதான் சரிங்களா. ஸோ அதனால நீங்களும் கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு காலையில வந்து லஞ்ச் பாக்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி தானே, அவனுக்கு 12 மணிக்கெல்லாம் வந்துருவான்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்து கேட்டேன்னா, உருளைக்கிழங்கு வந்து தோல்லாம் சீவிட்டு நீல வாக்குல கட் பண்ணிட்டு சுடுதண்ணில போட்டு எடுத்துட்டு ஒரு லைட்டா கொஞ்ச நேரம் வச்சுட்டு சுடுதண்ணில இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது அந்த சுடுதண்ணில உப்பு போட்டு தான் வந்து போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. தண்ணிலாம் ஊற்றி வச்சுட்டு அவருக்கு பால்லாம் கொடுத்துட்டேன். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புறத பாருங்க, அழகா முத்தெல்லாம் கொடுத்துட்டு அவரை வந்து கெச்சப் வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஒலையை வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்காக அப்புறம் ஒலை வந்து எப்பவும் போல கலைஞ்சி வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் வெயிட் வந்து செக் பண்ணேன். நிறைய பேர் வெயிட் வந்து ஷேர் பண்ணவே இல்லையேன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. 61.50 வந்து இருக்குங்க இப்போ நம்மளோட வெயிட். போய்கிட்டே இருக்கு பாருங்க. ஏன்னா நான் கண்டபடி கண்ட டைம்ல சாப்பிட்றேன். டயத்துக்குலாம் எடுத்துக்கிறாம நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அசால்ட்டும் இருக்குது. ஸோ அதனால சோறு வந்து வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அப்புறம் காஃபி தான் வந்து போட போறேன். ஸோ அதுதான் பிரெட் எப்பவுமே இங்க உள்ள லைஃப் ஸ்டைல் அப்படிதாங்க. இந்த பிரெட் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கோதுமையில செஞ்ச பிரெட் தான். சரிங்களா? அதனால அதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிட்டு காஃபியும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஆப்பிள் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கட் பண்ணி தோல் நீக்காமலே வச்சிருவேன் நான். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதத்தை சும்மா தான் தாளிக்கிறேன். ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு, வெங்காயம், வரமிளகாய் இல்லை, பச்சை மிளகாய் தான், அது சிகப்பு மிளகாவா இருக்கு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சாதம், அதுக்கப்புறமா உப்பு போட்டு நம்ம வந்து கிளறிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை, அவ்வளோதான். சிம்பிளான தாளிச்ச சாதம், நல்லா இருக்கும் டேஸ்ட் இது. ஸோ தான் கருவேப்பிலை, அந்த ஃப்ளேவர், கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை 2 பாக்ஸில் வச்சுட்டு அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுட்டு ஆப்பிள் கட் பண்ணி வச்சோமா அதுவும் வச்சுட்டு ஒரு வாழைப்பழம் வச்சு பேக் பண்ணி ஹஸ்பண்டுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் ஒரு வாழைப்பழத்தோட பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணி காஃபியோட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மழை வர்ற மாதிரி இருந்ததுங்க. சரி மாடிக்கு வந்து போயிட்டேன். ஸோ துணி நேற்று காய போட்டது இருந்ததில்ல, அதெல்லாம் அள்ளிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. சரி அதோட வந்து நம்ம வந்து செடிக்கும் தண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கும் தண்ணி விட்டுட்டு இருந்தேன். நல்லா வந்து வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால ரொம்ப வந்து தண்ணி தேவைப்படுது. ஸோ அதனால நல்லா வந்து தண்ணி அடிச்சு விட்டாச்சு. காலைல இந்த செடிக்கெல்லாம் தண்ணி விடுறது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. ஆனால் கீழே இருந்து தருண் வந்து கதவை சாத்தி டிவியை போட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த ஒரு திங்கிங் மட்டும் மனசை ஓடிட்டே இருக்கும். ஃப்ரீயா பண்ண முடியாது, அது ஒண்ணுதான். ஸோ நல்லா ஒரு கிளைமேட், சூப்பரா தண்ணியை ஊத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ தெரிலங்க, இந்த நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ அதனால ஆட்டா நூடுல்ஸ் தான், சும்மா நார்மலா வேக வச்சு மட்டும் சாப்பிட்டாச்சு. வேற எதுவுமே சேர்க்கல, வெங்காயம் தக்காளி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இருந்த பாத்திரத்தை கையோட கழுவி போட்டுட்டு அள்ளிட்டு வந்த துணியை மடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு கையோட மடிச்சு வச்சிட்டேன். குளிச்சுட்டு தாங்க இருந்தேன். குளிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்கூல்ல இருந்து வந்து கால் வந்துச்சுங்க. தம்பி வந்து இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும்போது பிள்ளைங்க ஏதோ தள்ளிடுச்சுங்க போல இருக்கு, விழுந்துட்டான்னு சொல்லிட்டு போனா அந்த மாதிரி பெருசா கட்டு போடவும் இன்னும் பயந்துட்டேங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இங்க எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே ஒரு ப்ளஸ் என்னன்னா டாக்டர் இருக்காரு, அவர்கிட்டையும் காமிச்சிட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நார்மல் தான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பிளட் வந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவன் தான் சொன்னான், ஸ்கூல்ல தான் நல்லா வந்து டேக் கேர் பண்ணியிருந்தாங்க நல்லா. அப்புறம் வந்து அவனை வந்து ரெஸ்ட் பண்ண உட்கார வச்சுட்டு அப்புறமா தாங்க சரின்னு அவசர அவசரமா ஓடினேங்க. தலை குளிச்சுட்டு இருந்தேன்னா கோல் வரவும் டக்குன்னு டாப்பை போட்டுட்டு ஓடி இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அம்மாச்சிக்கு ஒரு காஃபியை வந்து போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு லேட்டாக தான் வந்து போட்டு கொடுத்தேன். ஆனால் அவன் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவாக தான் இருந்தாங்க பாருங்களேன். பாட்டு போட்டு விட்டு 2 பேரும் வந்து டான்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்க, அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்குங்க, என்னன்னு தெரியல. ஸோ நமக்குனாலும் தாங்கிடலான்ற மாதிரி இருக்கு. பிள்ளைங்களுக்கு வரும்போது இன்னும் ரொம்ப வலிக்குது நமக்கு. ஸோ ஏதோ சின்னதோட இது பண்ணிச்சு நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும், சாமி கிட்ட தான் இது பண்ணணும். நிறைய சிஸ்டர்ஸும் நீங்க சுத்தி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பண்ணதான் செய்யறோம். ஸோ ஏதோ ஒரு இது சோதிக்கிறாருன்னு நினைக்கிறேன் கடவுள்.
ஸோ அதாங்க. அப்புறம் மாடிக்கு போயிட்டு துணிய வந்து மிஷின்ல போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் கம்ஃபோர்ட் வந்து பாக்கெட்ல வாங்கியிருந்தோம். டப்பா பழசு உள்ளது இருந்தது. அதுல வந்து ஊத்தி வச்சுட்டேன். அதுவே இந்த டப்பாவோட வாங்கும்போது கொஞ்சம் ஒரு ரூ. 30 அந்த மாரி அதிகமா இருந்தது. ஸோ அதான். ஸோ அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பூவு வந்து பறிச்சுட்டு அத வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து சாமி கும்பிட்டேங்க. நம்ம சாமி தாங்க நம்மளோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே. என்ன சொல்றீங்க? நல்லா வந்து ஒரு ஒரு மாதிரியா இருந்தது டவுனா. தம்பிக்கு இப்படி திடீர்னு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. பட் சின்ன ஒரு கீறல் மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஆனால் அவங்க பேண்டேஜ் போட்டிருக்கிறத பார்த்தா பெருசாக இருக்கும். ஸ்கூலில் கலங்கிட்டேங்க. அப்புறம் வந்ததும் டாக்டர்கிட்ட காமிக்கவும் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு சரி பிள்ளைங்களுக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு அவங்க 2 பேத்துக்கும் பூசி விட்டேன். பூசி விட்டாலே வாயில் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஆனால் அவன் வந்து நல்லா ஆக்டிவாக நார்மலாக தான் இருந்தான். சின்ன பிள்ளைலாம் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் நெத்தி ஃபுல்லாமே தழும்பு தான் இருக்கும். நிறைய பேர் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். விழுந்து விழுந்து ஸ்கூல்லேருந்து எந்திரிச்சிட்டு வருவேன். தையெல்லாம் போகிற அளவுக்குலாம் நான் வந்து விழுந்து எந்திரிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான விஷயம்தான். ஏன்னா பிள்ளைங்களை வந்து வளர்த்தெடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி காயங்கள் வந்து வரதான் செய்யும். நம்ம கூட இருக்கும்போது நம்ம நோட் பண்ணிகிட்டே இருப்போம் பிள்ளைங்களை. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்களோட ஓடி வரும்போது ஒரு பிள்ளை வந்து இப்படி தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னான். ஸோ அதெல்லாம் நேச்சுரல் நடக்கிறது தானே. ஸோ அதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து முட்டையை எடுத்து வேக போட்டேங்க. மதிய லஞ்சுக்கு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதை வந்து கிச்சனில் நிற்கும் போதே கண்ண மூடுன்னு சொல்லிட்டு கவர் வந்து அவர் டிராயிங் பண்ணதை வந்து காமிச்சிட்டு இருந்தார் பெரியவர். அவன் உயரத்துக்கு தெரியல வீடியோவில். ஸோ அழகாக வந்து பண்ணியிருக்கான் பாருங்களேன். அதை தான் வந்து காட்டிட்டு இருந்தான். சின்னவர் வந்து ஒரு பாட்டு போட்டோடனே அந்த ரீல்ஸில் போடுற மாதிரியே டான்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஏதோ ராணோ அந்த பாட்டு தான் வந்து பண்ணிட்டு இருந்தா அழகா. இப்ப ரெக்கார்ட் பண்ணும்போது கூட பக்கத்துல உட்காந்துட்டு சிரிச்சுட்டு தான் இருக்காவ. கியூட்டா வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சரி அதுக்கப்புறமா மாடிக்கு போயிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு போய் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் காய போட்டுட்டு முடி அப்படியே ஈரத்தோட கட்டிட்டு ஓடனா அப்படியே ஈரமா இருக்க மாதிரி அந்த வெயிலே நின்றுட்டு கொஞ்ச நேரம் வந்தேங்க. சரி அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சோறை வந்து தாளிக்க தான் போறேங்க சிம்பிளா. அதுக்கப்புறம் முட்டை கூடையும் உரிச்சுக்கலாம். முட்டை வேக வச்சோம்ல அதையும் வந்து உரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த சிக்கன் 65 மசாலா தாங்க எடுத்திருக்கேன். அதை போட்டு தான் அந்த முட்டையை வந்து அவிச்சோம்ல அதை வந்து ஃப்ரை பண்ண போறேன். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்திருக்கேன். இந்த சிக்கன் 65 மசாலாலே உப்பு எல்லாமே இருக்கும். அவ்வளவுதான். தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சில எடுத்துக்கிட்டு முட்டையை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவிச்சதை வந்து பாதியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுல வந்து நம்ம வந்து டிப் பண்ணி நம்ம வந்து போட்டு எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் சைடு அந்த கட் பண்ணிருக்கோம்ல அந்த கரு இருக்க சைடு வந்து ஃபர்ஸ்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது எடுத்துக்கிறாம இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஸோ சூப்பரா வந்து எடுத்தாச்சு. சூப்பரா இருக்குங்க. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ரசம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது. அப்புறம் அந்த மசாலா மிக்ஸ் பண்ணது இருந்துச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு ரவுண்ட் கட் பண்ணி அதையும் போட்டு இப்படி எடுத்து கொடுத்தேன். பிள்ளைங்க வந்து உட்காந்து நல்லாவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் டைவர்ட் பண்ணணும் இல்லையா? அதனால ஸோ அவிச்ச முட்டை மட்டும் நார்மலாக தான் கொடுத்தேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாமல் நார்மலாக அவிச்ச முட்டையை கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு அவங்களுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் காலைல பண்ணல தாளிப்பு சாதம் அதே மாதிரி எங்களுக்கும் வந்து தாளிச்சிட்டேன். வேற எதுவுமே செய்யணும்னு தோணல. ஸோ அதனால சிம்பிளாக தாளிச்ச சாதம் இந்த மசாலா முட்டை வச்சு அம்மாச்சிக்கு 2 முட்டை வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து பிள்ளைங்களுக்கும் வந்து சாப்பாடுலாம் நாங்கள்லாம் ஊட்டிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டேன். என் தட்டிலே வந்து ஊட்டி விட்டுக்கிட்டே சாப்பிட்டேன். ஸோ அதனால தான் வந்து நிறைய தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை எப்பவும் போல் கையோட கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் சரி கடலைப்பருப்பு ஊற வைக்கலாம். நைட்டுக்கு வந்து இந்த வடகரி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு எடுத்து நான் வந்து வாஷ் பண்ணிட்டு மதியமே ஊற வச்சுட்டேங்க. அப்போது நம்ம வந்து ஈவினிங் இல்லைன்னா நைட்டு போல் பண்ணோன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி காஃபி பவுடரும் தீந்துருச்சு. அதையும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா இதுதான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த பிளாக் காஃபிலாம் வெயிட் லாஸ் குடிக்கிறவங்க என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சரிங்களா. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவை வந்து ஒரு 4 மணி போல் வந்து பிசைஞ்சு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் சரி அதில் வந்து கோதுமை மாவும் மைதா மாவு ரெண்டும் சேர்த்து வந்து பிசைஞ்சேன். கோதுமை மாவு கம்மியாயிடுச்சு. ஸோ மைதா மாவு இருந்துச்சு அதையும் சேர்த்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு துணி எல்லாமே அள்ளிட்டு வரலான்னு போனா சூப்பரான வெயில் எப்படி பாருங்க செங்கதிர் மாதிரி இருந்தது. அதான் உங்க கூட ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் டியூஷனுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சான். அப்புறம் அவரே வந்து ஆக்டிவா கிளம்பிட்டாரு. ஸோ அவனையும் வந்து டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து காஃபி போடுவோம் இல்லையா அம்மாச்சிக்கு காஃபி போட்டுட்டு அது கூட வந்து உப்பு கடலை அப்புறம் அதிரசம்லாம் வச்சு ஸ்நாக்ஸாக நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
காஃபியும் வந்து போட்டு வந்து குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கடலைப்பருப்பு பாருங்களேன் சூப்பரா வந்து ஊறி இருந்தது. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பண்ண போறோம் வடகரி. இந்த வடகரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாங் ப்ராசஸஸ் பண்ணேங்க. கொஞ்சம் அதிக கடலைப்பருப்பு போட்டேன். நெறையாவே வந்து பண்ணிட்டேன் நானு. ஃபியூச்சர்ல வந்து ரெசிபி ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறமா மோமோஸ் ஹஸ்பண்ட் வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் வந்து பிள்ளைங்களுக்கு குடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு பெசஞ்சு வச்சோம்ல, மைதாவும் இதுவும் சேர்க்கவும், கோதுமை சேர்க்கவும் ரப்பர் மாரி இருக்கும் இல்லையா? அதான் நல்லா வந்து உருட்டிட்டு நல்லா வந்து போட்டு எடுத்தோம்னா நல்லா பரோட்டா மாதிரி சூப்பராக தாங்க இருக்கும். ஸோ அதுதான் வந்து போட்டு நெய் தடவி வந்து போட்டு எடுத்தேன். நல்லா இருந்தது சூப்பராக. அதை வந்து கொடுத்து வடகறி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த வடகறி இந்த இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபியூச்சரில் நான் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு அதிகமாக போட்டேன்னா நிறையவும் செஞ்சேன்னா, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு டைம் ஆயிடுச்சு வேறு, அதனால தான் ரெசிபி ஷூட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு டே வந்து போச்சு. கடைசியாக பாத்திரம்லாம் விளக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு வேலையை. ஸோ நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.